தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நடைபெறும் தமிழர் திருநாள் தை பொங்கல் அன்று, அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்று தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு தை 1ஆம் தேதி அவனியாபுரத்திலும், தை 2ஆம் தேதி பாலமேட்டிலும் நடைபெறும் ஜல்லிக்கட்டை மாற்றி அமைத்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி தேதிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அகில இந்திய ஒரிஜினல் பஸ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் தை பொங்கல் அன்று தை 1ஆம் தேதி நடைபெறும் ஜல்லிக்கட்டும், தை 2ஆம் தேதி தை மாதம் 2ஆம் தேதி மாட்டு பொங்கல் என்றும் ஜல்லிக்கட்டு நடத்துவது தமிழர்களுடைய கலாச்சாரங்களை அடியோடு இழிவுபடுத்தும் நோக்கமுடைய செயல்களாகும். ஏனென்றால் தை 1ஆம் தேதி அன்று 256 ஜாதிகளை சார்ந்த ஓபிசி இன மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களில் தங்களுடைய குலசாமிகளுக்கு மரியாதை செலுத்துவதும், வீட்டில் பொங்கல் வைத்து உறவினர்களோடு பொங்கல் வைத்து இறை வழிபாடு செய்வது கிட்டத்தட்ட சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நடைபெற்று வருகிறது. தை 1ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதால் தமிழர் கலாச்சாரங்கள் பாதிக்கப்படுகிறது, இழிவுபடுத்தப்படுகிறது, அழிக்கப்படுகிறது என்பது சில காரணங்களை நான் சொல்கிறேன். தை மாதம் 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும் பொழுது முதல் நாளிலே ஜல்லிக்கட்டு மாடுகளை அழைத்து கொண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார்கள். ஜல்லிக்கட்டு வேடிக்கை பார்ப்பவர்களும் முதல் நாளே சென்று விடுகிறார்கள், அல்லது அந்த 1ஆம் தேதி அன்று அதிகாலையிலே புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கே துவங்குகிறது. அந்த ஜல்லிக்கட்டை தை மாதம் 1ஆம் தேதியும் தை மாதம் 2ஆம் தேதியும் நடைபெறும் ஜல்லிக்கட்டை அரசே நடத்துகிறது. கலெக்டர், எஸ்பியிலிருந்து எல்லா அதிகாரிகளாக வர்றாங்க, மந்திரிகளாக வர்றாங்க. இதனால் தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் அன்று அதற்கு முதல் நாள் கிராமப்புறங்களில் கிராம தெய்வங்களுக்கு காப்பு கட்டுவார்கள். வயல்களில் நெல் வயல்களில் காப்பு கட்டி கோயில்களில் காப்பு கட்டி பழக்கம் நடந்து வருகிறது. காலையில் தை 1ஆம் தேதி ஒவ்வொரு வீடுகளிலும் பொங்கல் வைத்து சாமி கும்பிடுவதும் கலாச்சாரங்களில் பங்கேற்க முடியாமல் இளைஞர்களும் அந்த ஜல்லிக்கட்டு காளையருடைய உரிமையாளர்களும் பங்கேற்க முடியவில்லை. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 50% மேல் ஊரிலிருந்து புறப்பட்டு வெளியூர் சென்று விடுகிறார்கள். அதனால் பல 100 ஆண்டு காலமாக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கூட தை மாதம் 3ஆம் தேதி தான் ஜல்லிக்கட்டு. அலங்காநல்லூரில் தை மாதம் 3ஆம் தேதி தான் தை மாதம் 1ஆம் தேதி கிடையாது, தை மாதம் 2ஆம் தேதி கிடையாது, தை மாதம் 3ஆம் தேதி தான் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழாக்கள் பல 100 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படுவது தை மாதம் 1ஆம் தேதியும் தை மாதம் 2ஆம் தேதியும் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். வெளியூர்களிலிருந்து
அவருடைய உறவினர்கள் வீடுக்கு வருகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைத்து சாமி கும்பிடுகிறார்கள். வருஷத்திற்கு வருஷம் தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் என்றும் மாட்டுப் பொங்கல் என்றும் கிராமங்களில் பெரும்பாலான மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இதனால் தமிழர் மக்களுடைய கலாச்சாரங்கள் அழிக்கப்படுகிறது. திட்டமிட்டு அழிக்கப்படுவதாக அகில இந்திய ஒரிஜினல் பஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தமிழர்களுடைய கலாச்சாரங்களை பாதுகாத்திட தை மாதம் 1ஆம் தேதி அன்று ஜல்லிக்கட்டு, பொது ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. தை மாதம் 2ஆம் தேதி என்றும் மாட்டுப் பொங்கல் என்றும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. வேறு தேதியில் தை மாதம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ஜல்லிக்கட்டு நடத்தலாம், அதற்கு தடை கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு உரிமைகளை பெறுவதற்காக அகில உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள், தமிழ் இன மக்கள் ஓரணியில் திரண்டு போராடி அந்த உரிமையை பெற்று தந்தார்கள். தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் பாதுகாத்திட அந்த உணர்வு அகில இந்திய அளவில் பிரதிபலித்தது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் உலகமே வியக்கத்தக்க அளவுக்கு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய எழுச்சி உருவாக்கிய நிகழ்ச்சி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அது ஜல்லிக்கட்டு தை மாதம் 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு, பொது ஜல்லிக்கட்டு அரசாங்கமே நடத்துவது மிக மிக கண்டிக்கத்தக்க செயல்களாகும். ஏனென்றால் தை மாதம் 1ஆம் தேதி என்று தங்களுடைய குல தெய்வங்களை வணங்குவதற்காக குடும்பத்தோடு செல்ல முடியவில்லை. தை மாதம் 2ஆம் நாள் பொங்கல், மாட்டுப் பொங்கல் என்று தங்களுடைய கிராமப்புறங்களில் தங்களுடைய மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணி மாட்டுப் பொங்கல் வைத்து வழிபடும் பழக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த மாட்டுப் பொங்கல் கலாச்சாரமே சீரழிக்கப்பட்டு வருகிறது. இதனால் 1ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, தை மாதம் 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த கலாச்சாரங்கள், இந்து மத கலாச்சாரங்கள், ஜாதிகளுடைய கலாச்சாரங்கள், ஓபிசி 80% ஓபிசி இன மக்களுடைய கலாச்சாரங்கள் பாதுகாத்திட தை மாதம் 1ஆம் தேதியும் தை மாதம் 2ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்தாமல் வேறு ஒரு தேதி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தை மாதம் 3ஆம் தேதி நடத்துகிறார்கள். அதுக்கு அடுத்து 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ ஜல்லிக்கட்டு நடத்தலாம். 1ஆம் தேதி நடத்துவது தமிழுடைய கலாச்சாரங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.